இன்னைக்கெல்லாம் எண்ணெயில் பொரித்த உணவுகளும் ஸ்வீட்டுகளும் அடிச்சு நவுத்தக்கூடிய பல பேர்கிட்ட ஏங்க இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்டோம்னா, வாழ போறது கொஞ்ச நாள், அதுக்குள்ள அட்வைஸ் வேற, இருந்து என்ன பண்ண போறேன் இப்படி எல்லாம் பேசுறாங்க. வாழ்ற வரைக்கும் நான் சந்தோஷமா இருந்துட்டு போறேன், பிடிச்சதை சாப்பிட்றேன், பிடிச்ச மாதிரி இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த மனுஷன் இரும்பு மாதிரி இருந்தவர். தெலுங்கு நடிகரான இவர் தமிழ்லயும் நடிச்சிருக்கிறாரு. பயங்கரமான மிரட்டலான வில்லனாவும் நடிச்சிருக்கிறாரு. காமெடி ரோல்லையும் நல்லாவே பண்ணுவாரு. தன்னோட நடிப்பு திறமைக்காக தேசிய விருது வாங்கியிருக்காரு. ஆனா என்னதான் நம்ம உடலை உறுதியா வச்சுக்கிட்டாலும் உடல் நலத்தை கவனிக்காம விடும்போது இவரோட சமீபத்திய இந்த போட்டோவில் உங்களால பார்க்க முடியுது கால்கள் எந்த அளவுக்கு வீங்கிருக்கு, புண்ணு இருக்கு அப்படிங்கிறது. இந்த மாதிரி கால் பயங்கரமா வீங்கி போய் அல்சர் போன்ற தீவிர பிரச்சனைகள்லாம் ஒரு நோயை நம்ம கவனிக்காம விடும்போது தான் வரும். ரிப்போர்ட்ஸ் படி இவருக்கு சர்க்கரை நோய் அதிகமா இருந்திருக்கு, ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிற கண்டிஷனும் இருந்திருக்கு. அதனாலதான் சொல்றதுங்க, சர்க்கரையை கண்ட்ரோல் பண்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழும் காலம் கொஞ்சமா இருக்கலாம், ஆனா அந்த கொஞ்ச காலத்தையும் ஆரோக்கியமா வாழ்ந்து வழி இல்லாம மேல போய் சேர்றது தாங்க வாழ்க்கை. சிறந்த நடிகரான இவருக்கு என்னோட ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிச்சுக்கிறேன்.